நீங்களே வந்து இப்போ ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்து தானே அதுக்கேற்ற மாதிரி தானே அழுவுறீங்க. ஸ்கிரிப்ட் பேப்பர் காட்டுங்க. இப்போ நான் அழுதேன்ல, அழுதுன்னா எதை நினச்சி அழுதேன் சொல்லுங்க. சங்கீதா டிவோர்ஸ் நினச்சி அழுதிங்களா? சங்கீதா டிவோர்ஸ் நினச்சா? ஹலோ, அந்த நாய் சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. அதை நினைச்சுதான் எங்க தலைவர் அன்னைக்கு எழுதாரு. அண்ணி வந்து எப்ப ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டு கருப்பு மை வச்சிருக்காங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு சீரியஸா திமுகவுக்கு உடந்தையா இருக்காங்க அப்படின்னு. சங்கீதா டிவோர்ஸ் கேஸுக்கும் வந்து நீங்க திமுகவை தான் இழுக்கிறீங்க. அப்புறம் நேத்து மட்டுமே மத்தியானம் எல்லா தங்க கடையிலும் தாலி வித்திருக்கு தெரியுமா? ஏன் வித்திருக்கு? எங்க தலைவன் கையில கொடுத்து கட்டுங்க கட்டுங்க அப்படின்னு கழுத்தை நீட்டுறதுக்கு அத்தனை பேரு லைன்ல நிக்கிறாங்க. பொம்பளை மட்டும்தான் இல்ல, ஆம்பளை வரைக்கும் லைன்ல நிக்கிறாங்க தெரியுமா? கொஞ்சம் அழுத்தம் தந்தனா நான் எல்லா வீடியோ லீக் பண்ணிடுவேன், பிக்சர் சொல்லிடுவேன், கொடுத்துருவேன் அப்படின்றாரு. அந்த என்ன மாதிரி பிக்சர் சார் கொடுப்பாங்க? சன்னி லியோன் வீடியோஸ்லாம் பார்க்குற பழக்கம் இருக்கா? பார்த்தாவே தெரியுது. மியா கலிஃபா அந்த மாதிரி வீடியோ வேணுமா? வெயிட்டிங் தானே, காத்திருக்கீங்கல்ல? வெயிட்டிங் வரும். தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டியம், அது மாதிரி எங்க தலைவனுக்கு பொண்டாட்டி இருக்கிறதுக்கு எவ்வளவு பெண்கள் காத்துட்டு இருக்காங்க. நீங்க சாதாரண நினைக்காதீங்க. சைனாவுல புருஷன் பொண்டாட்டி எல்லாம் பிரிஞ்சு போய் பொம்மையோட தான் வாழ்றாங்களாம் தெரியுமா? ஏன்? புருஷன் கொடுக்குற சந்தோஷத்தோட பொம்மை நல்ல சந்தோஷம் கொடுக்குதான். இதெல்லாம் யார் பண்றா? திமுக. கரூர் கேஸு, ஜனநாயகன் கேஸு, அப்புறம் இப்போ சங்கீதா கேஸு. இப்போ இஷ்யூ எலெக்ஷனே வரல இன்னும், அதுக்குள்ளேயே உங்கள் தலைவர் விஜய் வந்து இத்தனை இஷ்யூ எடுத்துகிட்டு வராரு. எலெக்ஷன் முன்னாடியே இவ்வளோ வருது, எலெக்ஷன் அப்புறம் எவ்வளோ வரப்போகுது பார்த்தீங்களா? அதாவது எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் சந்தோஷமான செய்தியா? கரூர் இஷ்யூஸ் அப்படின்னு அது துக்கப்பட வேண்டிய விஷயம். படம் ரிலீஸ் ஆகலை, அதுவும் துக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு ஜோடி காதலிச்சு கல்யாணம் பண்ணி பிரிகிறாங்கங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஜோடியோட இதெல்லாம் சந்தோஷமாக சிரிச்சுட்டு சொல்கிறீங்க. அந்த மனசாட்சி இதான் திமுககாரன். இவ்வளோ தூரம் சொல்லியும் சிரிச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அடுத்தவங்க துன்பத்தில் இன்பம் காட்டக்கூடிய ஒரே கட்சி திமுககாரன் தான் தெரியுமா? இப்போ இந்த சங்கீதா டிவோர்ஸ் கேஸுக்கும் வந்து நீங்கள் திமுகவை தான் இழுக்கிறீங்க. அப்புறம் ஏங்க, எங்களுக்கு ஆளை பார்த்தோன்னுமே தெரியுங்க. அண்ணி வந்து எப்ப ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டு கருப்பு மை வச்சிருக்காங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு சீரியஸா திமுகவுக்கு உடந்தையா இருக்காங்க அப்படின்னு. இப்போ எலெக்ஷன் முன்னாடியே இவ்வளோ இஷ்யூ வருது, எப்படி சார் அது எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அவரு? எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? ஏதாவது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறீங்களா? கொடுங்க, தலைவன்ட்ட நான் சொல்கிறேன். காசு கொடுக்கணுமா ஐடியா கொடுக்கறதுக்கு? உங்கள் தலைவரே நல்லா சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்கள் தலைவருக்கு 2 கை 10 விரல்னு நினைக்காதீங்க. ஆமாம், ராவணனுக்கு எத்தனை தலை? 10 தலை? 10 தலை, ரைட்டுங்களா? ஆமாம், சிவபெருமானுக்கு எத்தனை கை தெரியுமா? 10 கை. அது மாதிரி எங்கள் தலைவர் வந்து 10 தலை 10 கை இப்படி இருக்கிறவர். அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நேற்று சொல்லியிருக்காங்க சங்கீதா இந்த மாதிரி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நினைக்கக்கூடிய விஷயமா? வருத்தப்பட வேண்டிய விஷயம், புரியுதுங்களா? எங்கள் தலைவர் வேலூரில் ஏன் அழுதாருன்னு இப்போ தெரியுதா? எதுக்கு அழுதாரு? 41 பேர் செத்தப்ப கூட அழுவலையே, அதுக்கு அழுவலையே இதுக்கு அழுவலையே அப்படின்னு. நல்லா அவனை தெரிஞ்சுக்கங்க. எப்போவோ செத்துருப்பாங்க தாத்தா. நம்ம தாத்தா நமக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரேன்னு நினைச்சு கிளாஸ் ரூம்ல உட்காந்து அழுத காலங்கள் இருக்கு. நினைக்கிறப்பதான் அழுக முடியும். ஏன் அழுதாருன்னு இப்ப தெரியுதா? அழுவுன்னா அன்னைக்கேவா அழ முடியும்? துக்கம் என்னைக்கு நெஞ்சு அடைக்குதா அன்னைக்குதான் அழ முடியும். புரியுதுங்களா? புரியுது சார். ஆனால் வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி தானே அவர் அழுந்தாரு. பார்த்தீங்களா, பக்காவாக இருந்தது அந்த ஸ்கிரிப்டில். இங்கே இந்த பேசுங்க, நெக்ஸ்ட்டு அழுவுங்க, கொஞ்ச நேரம் யோசிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஐயோ, கொஞ்சம் கூட ஒரு புரிதல்ங்கிறதே கிடையாதா? அழுவுங்க அப்படின்னா எழுதி வச்சிருந்தாங்க. எதை நினைச்சு அழுவுங்க அப்படின்னா எழுதி வச்சிருந்தாங்க. எதை நினைச்சாரு? அழுக எல்லாத்துக்கும் சும்மா வந்துடாது, புரியுதுங்களா? அழுக சும்மா வந்துருமா? எங்க சும்மா அழுங்கள.
அழ முடியாது சார். நீங்களே வந்து இப்போ ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்து தானே அதுக்கேற்ற மாதிரி தானே அழுவுறீங்க. ஸ்கிரிப்ட் பேப்பர் காட்டுங்க. ஸ்கிரிப்ட் பேப்பரை காட்டுங்களா? ஒரு விஷயம், இப்போ நான் அழுதேன்னா எதை நினைச்சு அழுதேன் சொல்லுங்க? சங்கீதா டிவோர்ஸ் நினச்சி அழுதிங்களா? சங்கீதா டிவோர்ஸ் நினைச்சா? ஹலோ, அதை நினைச்சு அண்ணன் தான் அழுவார், நான் எதுக்கு அழுவுறேன்? அதை நினைச்சா நான் அழுதேன்? எதை நினைச்சு அழுதேன்? வேற கரூர்ல 47 ஒரு பேர் இறந்தாங்களா, அதை நினைச்சு அழுவுறீங்க? அதை நினைச்சு நாங்க ஏன் அழுவணும்? அதுக்குதான் மகேஷ் பொய்யா முடியும், செந்தில் பாலாஜி அழுதாங்களே, போதாதா? சரி, இப்போ திரிஷா வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சு அழுவுறீங்களா? ஐயோ, அதுக்கெல்லாம் அழுவுவாங்களா? அதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. எதுக்கு அழுவுன்னு கூட தெரியல. நான் இப்ப எதுக்கு அழுதுன்னு கேட்டா இவ்வளவு இது சொல்றீங்க. ஒரு மனுஷன் அழுகிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுதா? சொல்லுங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலன்னு அழுதீங்களா? பார்த்தீங்களா, இன்னமும் நான் அழுதுக்கு விட கொடுக்க முடியாம இதுக்கு அழுதுங்களா அதுக்கு அழுதுங்களா அப்படின்னே பேசிட்டு இருக்கீங்க. சார் நீங்களே சொல்லிருங்க, எதுக்கு அழுவுறீங்க? தமிழ்நாட்டுல ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஏழை பாமரன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கறத நான் மனசுல நினைச்சேன், தன்னால அழுக வந்தது. நான் ஏன் அழுக? கடைக்கோடி இருக்கிற ஒரு ஏழை மகன் வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லி அழுவுறீங்க சார். கரெக்டா இப்பதான் புடிச்சிருக்கீங்க. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே நான் ஏன் அழுதேன்னு. இப்படிதான் எங்க தலைவன் அன்னைக்கு அங்க ஏன் அழுதாரு, எதுக்கு அழுதாரு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? கரூர்ல நடந்த இஷ்யூ. ஐயோ, திருப்பி திருப்பி அப்படியே சொல்லாதீங்க. ஆமா, ஒரு நாய்க்குட்டியை கையில பிடிச்சிருந்தாரு இல்லையா? நாய்க்குட்டியும் பிடிச்சிருந்தாரு. நாய்க்குட்டியும் பிடிச்சிருந்தாரா? ஹலோ, நாய்க்குட்டியை தான் பிடிச்சிருந்தாரு. அதாவது என்னங்க, கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்ணு நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான் கண்ணாடி போடுறது. புரியல எனக்கு. நாய் தானே பிடிச்சிருந்தாரு. அந்த நாய் சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. அதை நினைச்சுதான் எங்க தலைவர் அன்னைக்கு எழுதாரு. எப்படி விஜய் மாதிரி வேற யாருக்கூடயோ போயிடுச்சா? என்னது புரியல? இல்ல சார், இப்ப கூட விஜய் போன மாதிரி அந்த நாய்க்குட்டி வேற யாருக்கூடயோ போயிடுச்சான்னு கேக்குறேன். அதோ சொர்க்கம்னா, ஐயோ, செத்ததுக்கு அப்புறம் போகிற சொர்க்கம். இங்க அனுபவிக்கிற சொர்க்கம்லாம் சொர்க்கம் இல்ல. அந்த நாய் வேற நாயோட போய் அனுபவிச்சா அது சொர்க்கமா? அது சொர்க்க இன்பம்னு சொல்லுவாங்க. ஐயோ, அதனாலதான் ஒவ்வொரு துன்பமுமே ஸ்டார்ட் ஆகுறது. என்னத்த சொல்றது? சரி சார், நம்ம சங்கீதா டிவோர்ஸ்க்கே வரலாம். திரும்ப அவங்க நேற்று சொல்லி வரலாமா? எப்ப நம்ம போனோம் வர்றதுக்கு? இப்போ போகலாம் டிவோர்ஸ்க்கு போகலாம். 2021லயே சொல்லியிருக்காங்க நீங்க வந்து வேற நடிகை கூட இந்த மாதிரி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பயே கண்டிச்சிருக்காங்க நம்ம சங்கீதா. ஆனாலும் உங்க தலைவர் வந்து அதை கேட்கல. நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. 2021 தான் இவர் காதலிச்ச பார்த்தாங்களா? அதுக்கு முன்னாலாம் இவங்க காதலிக்கவே இல்லையா? எங்க தலைவர் யாரையுமே காதலிக்கலையா? நாளைய தீர்ப்புல காதலிச்சார்ல, அதுக்கப்புறம் பிரியமுடன்ல காதலிச்சார்ல, காதலுக்கு மரியாதை காதலிச்சார்ல, துல்லாத முழுவதும் துள்ளுல காதலிச்சார்ல, எல்லாத்துலயும் காதலிச்சாரு. அப்பெல்லாம் தெரியல, இந்த 2021 தான் தெரிஞ்சுதா? இத்தனை பேரை காதலிச்சாரு, கட்சியில சங்கீதாவை காதலிக்காம போயிட்டாரு. அதான் ஒரு விஷயம். காதலியா இருந்தா காதலிக்கலாம், மனைவியா இருந்தா எப்படி காதலிக்க முடியும்? மனைவியை எவனாவது காதலிச்சிருக்கானா? மனைவி இருக்கிறப்பதானே எல்லாரும் காதலியை தேடி போறாங்க. உண்மையா நான் பேசுறது சரிதானா? கரெக்டா பேசுங்க. உங்க தலைவர் விஜய் மாதிரி பேசுறீங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளி, புரியுதுங்களா? ஆமா, அவருக்கெல்லாம் 1000 அம்மாக்கள் காத்திருக்காங்க, 1000 தங்கைகள் காத்திருக்காங்க, 1000 அக்காக்கள் காத்திருக்காங்க, 1000 பொண்டாட்டிங்க காத்திருக்காங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ வேற நிறைய பேர் வந்து அண்ணன் சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நேற்று டிவோர்ஸ் சொன்னோடனே, அண்ணா நீங்கள் அண்ணா இல்லை இனிமேட்டு எனக்கு மாமாண்ணா அப்படின்னு சொல்லி சில பொண்ணுங்களாம் ஓடி வராங்க. சும்மா ஓடி வரல. நேற்று மட்டுமே மத்தியானம் எல்லா தங்க கடையிலையும் தாலி வித்திருக்கு தெரியுமா? ஏன் வித்திருக்கு? எங்க தலைவன் கையில கொடுத்து கட்டுங்க கட்டுங்க அப்படின்னு கழுத்தை நீட்டுறதுக்கு அத்தனை பேரு லைன்ல நிக்கிறாங்க. பொம்பளை மட்டும்தான் இல்ல, ஆம்பளை வரைக்கும் லைன்ல நிக்கிறாங்க தெரியுமா? ஆனா அவர் வந்து தான் கட்டணும்னு இருக்காரு. என்னது? தான் கட்டணும்னு இருக்காரு அவரு. பாத்தீங்களா? அவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னாரா?
சங்கீதா போட்டு உடைக்கிறாங்களே, நடிகை கூட வெளிநாட்டுக்கு போறாரு, நடிகை கூட தான் இருக்காரு, என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாரு. கொஞ்சம் அழுத்தம் தந்தனா நான் எல்லா வீடியோ லீக் பண்ணிருவேன், பிக்சர் சொல்லிடுவேன், கொடுத்துருவேன் அப்படின்றாரு. அந்த என்ன மாதிரி பிக்சர் சார் கொடுப்பாங்க? காத்து நிற்கிறோம் நாங்க. சன்னி லியோன் வீடியோஸ்லாம் பார்க்குற பழக்கம் இருக்கா? பார்த்தாவே தெரியுது. மியா கலிஃபா அந்த மாதிரி வீடியோ வேணுமா? வெயிட்டிங் தானே, காத்திருக்கீங்கல்ல? வெயிட்டிங் வரும், பார்த்துக்குங்க. அதுக்கு தான் வெயிட்டிங். நேற்று சொன்னோன்னே எந்த நியூஸும் நாங்கள் கவனிக்கல. கரெக்டாக அவங்க சொன்னாங்க அழுத்தம் இருந்தனா பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். விஜய்க்கு இருக்கு. விஜய்க்கு இல்லை. இப்போ இத்தனை கேஸ் இருக்கே சார், அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அவரு? இப்போ சப்போஸ் ஒரு நாளைக்கு வந்து இப்போ சொல்றாங்களாம் கோர்ட்லேருந்து, கரூர் இஷ்யூ கேஸ் ஒன்று வரணும், நீ இன்னைக்கு ஜனநாயகன் கேஸுக்கு வரணும், அப்புறம் சங்கீதா டிவோர்ஸ் கேஸுக்கு வரணும், எல்லாமே ஒரே நாள். அவர் வந்து எதை செலக்ட் பண்ணுவார், எதுக்கு போவார்னு நினைக்கிறீங்க நீங்க? எவ்வளவு முட்டாள்தனமா அரசாங்கம் இருக்கு தெரியுமா? ஒருத்தனை ஒரு ஊருக்கு வாடான்னு கூப்பிடுறதுக்கு 4 பேர் 4 விதமா 4 ஊருக்கு கூப்பிட்டான்னா அரசாங்கம் தப்பா, எங்க தலைவன் தப்பா? எங்க தலைவன் இதுக்காக தான் அப்பவே எல்லா ஊர்லயும் விஜய் நிப்பார்னு எதுக்காக சொன்னாரு? புரியுதுங்களா? எங்க தலைவர் எல்லா இடத்துக்கும் போவார். ஏன்னா எல்லாருமே அவர் வந்து ஒரு ஆள் நினைக்காதீங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நிக்கிறவர் அவரு, தெரியுமா? ஆமா. இப்ப சும்மா சொல்லுங்க, எப்படி எதுக்காக போவார் அவரு? பர்சனலுக்காக போவாரா இல்ல ப்ரொஃபஷனலுக்காக போவாரா? எல்லாத்துக்கும் போவாருங்கிற. எல்லாத்துக்கும் போவாரா? அப்புறம் எல்லாத்துலயும் ஆனா அடிப்பாங்க, கண்டிப்பா அடிப்பாங்களா? ஒரு விஷயம், எங்க தலைவன் திருப்பி அடிச்சது பார்த்ததே இல்லையே. துப்பாக்கி படம் பார்த்தீங்களே, அடி வாங்குவார், ஒரு கட்டத்துக்கு மேல திருப்பி அடிப்பாரு. அடிச்சார்னா அடி வாங்குறவன் செத்தே போயிடுவான். உண்டா இல்லையா? உண்டு தான் சார். வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம எந்த மாதிரி அடிக்கிறது. ஸோ இப்போ இந்த இஷ்யூ வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து கேஸ் விசாரணைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவர் வந்து ஜிஎம்சன் மாதிரி கொடுப்பாரா? எந்த மாதிரி அவங்க கேட்பாங்க சங்கீதா, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதை கொடுக்க மாட்டோம்னு எங்க தலைவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்லை, அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். பணியூர்ல மட்டும்தான் இருப்பார், எதுவுமே சொல்ல மாட்டார் அவர். ஒரு விஷயம், மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அதனால தான் சொல்லலை. அவங்க எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கான இடத்துல தான் எங்கள் தலைவன் என்றைக்குமே இருக்கார். புரியுதுங்களா? இப்போ டிவோர்ஸுக்கு ஒத்துப்பாருன்ற மாதிரி சொல்கிறீங்களா நீங்கள்? அவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுப்பாருங்க. அவங்க டிவோர்ஸ் கேட்டால் டிவோர்ஸ் கொடுப்பாரு. புரியுதுங்களா? அவங்க என்ன கேட்டாரோ கொடுப்பாரு. அவரால் அவங்க என்ன வேணும், புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது மட்டும் கேட்டு சொல்லுங்க. இப்போ நீ தான் வேணும்னு சொல்கிறார் விஜய், நீ திரும்பி என் கூட வாழ அப்படின்றாரு. அப்படி என்ன சொல்கிறாங்க சங்கீதா, அதுக்கு என்ன சொல்லுவார் அவர்? இல்லை நான் தான் இருப்பேன். ஹலோ, என்ன எந்த ஊர்ல இருக்கீங்க? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நம்மளை மாதிரியே ஒரு ரோபோவை ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம் தெரியுமா? அது மாதிரி எங்க தலைவன் ஒரு ரோபோவை அவரை மாதிரியே செஞ்சு அன்னைக்கு கொடுத்துட்டு வந்துவார். ஏன் கொடுத்துட்டு வாங்க? அவங்க அப்படி கேட்டாங்கன்னா கொடுப்போம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்க சாதாரண நினைக்காதீங்க. சைனாவில் புருஷன் பொண்டாட்டியெல்லாம் பிரிஞ்சு போய் பொம்மையோட தான் வாழ்றாங்களாம், தெரியுமா? ஏன்? புருஷன் கொடுக்குற சந்தோஷத்தோட பொம்மை நல்ல சந்தோஷம் கொடுக்குதான், தெரியுமா? அது மாதிரி எங்க தலைவன் ரூபத்தில் இருக்கிற பொம்மை அது ரோபோ கொடுக்காத என்ன? கொடுக்குங்களா? கொடுக்கும். 2026ல இது ஒரு கொள்கையா சேர்த்துக்கலாம் நம்ம, பொம்மை வச்சுக்கோ. ஏங்க, மனுஷனா இருக்கிறவன் தாங்க சொன்னதை கேட்க மாட்டான், ரோபோ சொன்னதை கேட்குங்க. என்ன சொன்னமா அதை மட்டும் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, மனுஷன் மட்டும்தான் செய்ய முடியாம டயர்ட் ஆயிடுவான். ரோபோ டயர்ட் ஆகுமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ரோபோ டயர்ட் ஆயிருக்குன்னு? ஆகாதுல்ல. அப்ப யாரு சிறந்த வேலைக்காரங்க, ரோபோவோ மனுஷனா? ரோபோ ரோபோ ரோபோ. இந்த 2021 அப்புறம் வந்து அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த மேட்ரு விஷயம் தெரிஞ்சோடனே அவர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருட்டு. ஆனால் வந்து விஜய் அதை கேட்கவே இல்லையாமே உங்க தலைவர். நான் இப்படி தான் பண்ணுவேன், சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் அந்த நடிகை கூட தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போறாரு. இதுவும் தப்பா புரிதல். எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? அவரு பேச்சே அவர் கேட்க மாட்டேன்னு சொல்றப்ப அடுத்தவங்க பேச்சை கேட்பாங்களா? புரியுதா? யாராவது சொன்னா கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அவரு பேச்சே அவர் கேட்க மாட்டார்ல, அப்புறம் எப்படி கேட்பாரு? இதெல்லாம் கொஞ்சம் கூட நாலேஜ் வேணா? இதெல்லாம் கொஸ்டின் வந்து வச்சுக்கிட்டு கேட்குறீங்களே, யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாரு, யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். ஐயோ, அவங்க அந்த வீட்டில் வந்து இந்த 4 வருஷமா வந்து 2 பேர் பிரிஞ்சு தான் இருந்தாங்களாமே ஃபுல்லாகவே. எதனால 4 வருஷம் பிரிஞ்சு தான் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் தோர்த்தி விட்டுருக்காரு உங்கள் விஜய், நீங்கள் லண்டனுக்கே போங்க அப்படின்னு சொல்லி சங்கீதாவை. அதான் எப்படிங்க
இந்த மீடியாக்காரங்க பக்கத்திலே உட்காந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்து பஞ்சாயத்து பேசுறது மாதிரியே பேசுறீங்க. துரத்தி விட்டாரு, 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க, ஒன்னா படுத்து தூங்கல. எங்க போய் பார்த்தீங்க? புரியல எனக்கு. நேத்து சங்கீதா அவங்களே சொல்லிட்டாங்களா? அவங்களே சொல்றாங்க நாங்க ஒரே வீட்டுல தான் இருந்தோம், ஆனா 2 பேரும் பிரிஞ்சு தான் 4 வருஷம் இருந்தோம் அப்படின்ட்டு. மேட்ரு தெரிஞ்ச அப்புறம் மேட்ரு தெரிஞ்சிருச்சா? அவர் வந்து நடிகை கூட இருக்க விஷயம் தெரிஞ்ச அப்புறம் சங்கீதாவோட ரைட்ஸை வந்து வீட்டுல இருந்து உடைச்சிட்டாராம் அவர். அதான் தப்பான புரிதல். படிக்கிறத வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறீங்க, புரியுதுங்களா? பிரிதல் அப்படின்னா மனசளவில் பிரியறதா உடலளவில் பிரியறதா அப்படின்னு நிறையா பிரிதல் இருக்கு, புரியுதுங்களா? பிரிதல்னா நாம் 2 பேரும் இங்கேயே உட்காந்துருப்போம், ஆனால் உங்கள் எண்ணங்கள் சஹாரா பாலைவனத்தில் இருக்கும், என்னோட எண்ணங்கள் அண்டார்டிகாவில் இருக்கும். குளிர்ச்சியான பிரதேசத்தில் நான் இருப்பேன், நீங்கள் வெப்பத்தில் வெந்து நொந்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம 2 பேரும் இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறப்ப சேர முடியுமா? இந்த மாதிரி ஒரு பிரிவு இருக்கிறப்ப ஒரே இடத்துல இருந்தாலும் அது பிரிவு தானே. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒன்று அங்கேருந்து நீங்கள் இங்கே வரணும், இல்லாட்டினா நான் இங்கே இருக்கிற நான் அங்கே போகணும். உண்டு தானே? வர வேண்டியது தானே, ஏன் வரல? 4 வருஷத்துல வந்து அவங்க சொல்றாங்க, சங்கீதா சொல்றாங்க, நானு எங்க பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணோம், ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம் நாங்கள். அவர் சொல்ல அந்த நடிகை கூட ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதெல்லாம் எடுத்து போகிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் தானே, இந்த மாதிரி பண்ணால் நம்ம பசங்களுக்கு கஷ்டமாயிடுமே அப்படின்னு. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு பப்ளிக் ஃபிகர், எங்கள் தலைமை யார்? ஒரு நடிகன். அந்த நடிகனுக்கு கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் நிற்பாங்க? இறங்குன இடம்லாம் கேமராவை தூக்கிட்டு வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? அப்படி இருக்கிறப்ப ஒரு பொண்ணோட சேர்த்து ஒரு ஃபோட்டோவை பார்க்கறதுக்கே இவ்வளோ வருத்தப்படுற நீங்கள், இன்னும் பல்லாயிரம் பொண்ணோட தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டியம், அது மாதிரி எங்கள் தலைவனுக்கு பொண்டாட்டியை இருக்கிறதுக்கு எவ்வளோ பெண்கள் காத்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் தாலி கட்டி பொண்டாட்டியா ஆயிட்டாங்க. தன்னை பொண்டாட்டியா நினச்சிக்கிட்டு அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து சந்தோஷப்பட்டு என் தலைவன் கூட சந்தோஷமா இருப்பாங்களா? அந்த சந்தோஷத்தை, அந்த பொண்ணோட சந்தோஷத்தை நீங்க ஏன் தப்பா பாக்குறீங்க? இவர் போய் ஒத்துழைச்சாரா? எங்க தலைவன் ஒவ்வொரு பொண்ணுக்கும் போய் தனிப்பட்ட முறையில சந்தோஷத்தை கொடுத்தாரா? இல்ல. அவங்களா ஒரு போட்டோ எடுத்து பார்த்துக்கிட்ட ஒரு சந்தோஷத்துக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் சொன்னது சரிதானே? சரிதான். ஆனா நீங்க வந்து இவரா போலன்ற மாதிரி சொல்றீங்க. சங்கீதா வீடியோ விட்டாதான் தெரியும் இவரா போலியா இல்ல. அதான் நீங்க நம்புறதுக்கு இல்ல. நீங்க சன்னி லியோனு, மியா கலிஃபா இதெல்லாம் பார்த்துட்டு எங்க தலைவனை அப்படி பார்க்கறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கீங்க. எப்படா ஒரு வீடியோ, எப்படா வருங்கிறது மாதிரியே காத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. நீங்க இல்ல, எல்லா மீடியாக்காரங்களும் அந்த வீடியோக்காக காத்துக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப கொடுமையானவனுங்க. மாஃபிங் பண்ணி போடுவாங்க தெரியுமா? ஏஐல எங்க தலைவன் அதே மாதிரி கிரியேட் பண்ணி விட்டால் விடுவாங்க. சீரியஸா கொடுமையானவனுங்க. இதெல்லாம் யார் பண்றா? திமுக காரன் சதி. இதுதான் பாயிண்ட். இதுதான் நீங்க கொண்டு வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். எது இருந்தாலும் ஆமாமா, எது இருந்தாலும் டிஎம்கே தானே உங்களுக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? 4 நாள் எங்க தலைவன் பாத்ரூம் போல. காரணம் யார் தெரியுமா? டிஎம்கே. எஸ். தண்ணி வரலையா டேப்ல? ஹலோ, அவர் வாங்கி சாப்பிட்ட சாப்பாடுல ஏதோ மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. அந்த சாப்பாடை டெலிவரி பண்ண பையன் தான் டிஎம்கே காரணங்க. அடைச்சிக்கிச்சு தெரியுமா? காரணம் என்ன? திமுக காரன். சும்மா சாதாரணம் கிடையாதுங்க. ஆமாம், திமுக காரன் இறங்கி செய்ய ஆரம்பிச்சான்னா பாத்ரூம் கூட வராத அளவுக்கு பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? நன்றி, வணக்கம்.